ஸ்டேஷன்ல போய் சார் நான் உடனே என்னை வர சொல்லிட்டாங்க. ஒரு பக்கத்துல வேலை பார்த்துக்கிட்டு ஆட்டோ பிடிச்சினாலும் வாங்கம்மா நாங்க ஆட்டோ கூலி கொடுக்குறோம்னு சொன்னாங்க. நான் ஆட்டோ பிடிச்சி வரல. என் பேரனை கூட நான் கையில வச்சிருக்கேன். கொண்டு வந்து என்னம்மான்னு கையெழுத்து போடுமான்னாங்க. எதுக்கு போட சொல்லுதீங்க? சொன்னாதானே போட முடியும். நீ கையெழுத்து போட நாங்க சொல்லுதாங்களே. ரைட் அம்மா சொல்லி கையெழுத்து போட்டாங்க. அப்ப என்னம்மா கையெழுத்து போட சொல்றீங்க? என் பையனை விடுங்க. உன் பையன் குடிச்சிட்டு நாக்கு போட்டா நாங்க குடிச்சு கொண்டு வச்சிருக்கோம். கொஞ்ச நேரம் கழிச்சு போய் கேட்க உன் பையன் பெட்ரோல் போட்டு கொடுக்கணும். அதுதான் உள்ள 1 வருஷம் ஆகட்டும். அங்கனே முட்டி அழுதுட்டேன் சார். அங்கனே முட்டி இருக்கேன். அதனால கேமராவில பாருங்க. என் பையன் அப்படி போவலையே. நான் திருப்பதிக்கு போயிட்டு வந்து அட்ரஸ் பூரா காட்டுது. செல்ல தாங்க இருக்கு சார். எல்லாம் வந்து என் பையன் அப்படி போகவே இல்லை. உனக்கு திரும்ப வந்தாரு. வரைய ஒன்னையும் சேர்த்து வச்சுக்கிட்டேன். அது ஓரத்தில் வந்து வேற ஒருத்தரும் வரல. நான் மட்டும்தான் நின்று 5 மணிக்கு எனக்கு போன் பண்ண மாதிரி எதுவுமே சொல்லல. ஆதார் கார்டு ரேஷன் கார்டு மாதிரி கொண்டு வராங்க. என்ன காரணம் கேட்டா அதுவும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அது மறுநாள் அதுக்கப்புறம் சொல்றாங்க உன் பையன் ஸ்டேஷன்ல இருக்கான்னு சொல்றாங்க. லெட்டர் அது அனுப்பியிருக்காங்க. ஸ்டேஷன்ல பையன் இருக்கான்னு சொல்லி அதுக்கப்புறம் அனுப்பியிருக்காங்க 3 நாள் கழிச்சு. அதான் எதுவுமே தப்பு பண்ணாம பையனை எதுக்கு இருக்குன்னு ஒரு தப்புமே எதுக்கு முன்னாடி போனா தெரியுங்களா? எதுவுமே போனது கிடையாது. பிள்ளைல வேற அடின்னு அடிச்சிருக்காங்க. கேட்டாருக்கு நாங்க அடிக்கவே இல்லைங்க. அடிச்சிருக்காங்க. தமிழக அரசு நடவடிக்கை காவல்துறையே நடவடிக்கை சேர்மாதேவி பகுதியிலே அப்பாவி முதியவர் முருகன் என்பவர் மீது கோலை வெறி தாக்குதல் நடத்திய சாரந்திரகுல மக்கள் மீது அடக்குமுறை நடவடிக்கை தமிழக அரசு காவல்துறையே நடவடிக்கை தமிழக அரசு காவல்துறையே சேர்மாதேவி பகுதியிலே சக்திகுளம் கிராமத்திலே முருகன் என்ற பெரியவர் மீது கோலை வெறி தாக்குதல் நடத்திய குற்றவாளிகளை கைது செய். தாமதிக்காது. தமிழக அரசு நெல்லை மாவட்ட நிர்வாகமே கைது செய். நடவடிக்கை சாதி வெறி மனநோயாளிகள் மீது நடவடிக்கை தாக்குதல் திருநெல்வேலி பகுதியிலே தொடர்ச்சியாக உள்ள மக்கள் மீது சாதி வெறி நோயாளிகளால் தொடர்ச்சியாக தாக்குதல் நடவடிக்கை தூங்காதே நெல்லை மாவட்ட நிர்வாகமே தூங்காதே கோழி பட்டா பாடுவதற்கு நேரம் இருக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கு கோழி பட்டா பாடுவதற்கு நேரம் இருக்கு மக்கள் மீது இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. மாவட்ட நிர்வாகத்தினால்
காவல்துறையாலும் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. ரத்து செய் தக்க நகர் பகுதியிலே அப்பாவி இளைஞர் மீது ஓடப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய் காவல்துறையே என்று இரண்டு விதமான கோரிக்கைகளுக்காக தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறையும் கக்கநகரை சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களும் சேரன் மகாதேவி சக்தி குலத்தை சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களும் வந்துள்ளனர். கோரிக்கைகள் என்னவென்றால், திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களுக்கு எதிராக அரச பயங்கரவாதம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அடக்குமுறைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அரசின் கவனத்திற்கு நாங்கள் தொடர்ச்சியாக எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அரசு நடவடிக்கை எடுக்க தொடர்ந்து மறுத்து வருகிறது. இங்கே திருநெல்வேலி மாநகரத்தில் பாளையங்கோட்டை காவல் சரகத்திற்கு உட்பட்டது கக்கநகர் பகுதியாகும். இந்த பகுதி அருகில் திம்மராஜபுரம் என்கிற பகுதியில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பீடம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரான சமூக விரோதிகளால் சேதம் விளைவிக்கப்பட்டது. அந்த சேதம் விளைவித்த குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலாக குரல் எழுப்பியது தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். அச்சம்பவத்தில் துளி அளவும் சம்பந்தமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் 3 மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த இளைஞர்களுக்கும் அந்த பகுதியில் நடந்த சம்பவங்களுக்கும் துளி அளவு சம்பந்தம் இல்லை என அந்த பகுதி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களும் இங்கே இருக்கிற தம்பிகளோட பெற்றோர்களும் தெரிவிக்கின்றனர். அந்த பகுதி ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா வேலை செய்யவில்லை என சொல்லும் பொழுதே எங்களுக்கு சந்தேகம் எழுந்தது. இது திட்டமிட்டு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை நோக்கி இந்த திட்டம் அரங்கேற்றப்பட்டுள்ளது என நாங்கள் சந்தேகித்தோம். அதுபோலதான் நடந்துள்ளது. இந்த பாதிக்கப்பட்ட தரப்பை சார்ந்த இளைஞர்களுடைய பெற்றோர்கள் சிறையில் இளைஞர்களை சந்தித்து கேட்டதற்கு எங்களை காவல்துறையினர் மிரட்டி பணிய வைத்தனர் என தகவல் தெரிவித்துள்ளனர். ஆதலால் மாநகர காவல் நிர்வாகமும் தமிழக அரசும் இதில் கவனம் எடுத்து உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வர முத்துராமலிங்க தேவர் சிலை பீடம் சேதப்படுத்தப்பட்ட சம்பவத்தில் உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும். அந்த சம்பவம் குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. அதை தொடர்ச்சியாக சேரன் மகாதேவி தாலுகா சேரன் மகாதேவி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட சக்திகுளம் உதயமார்த்தாண்டபுரத்தில் சாதி வெறி பிடித்த மனநோயாளிகளால் 70 வயதுடைய முதியவர் அறிவாளால் வெட்டி கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் குறிப்பிட்ட சமூகத்தை குறிவைத்து சாதி வெறிக்கு ஆளான மனநோயாளிகள் தொடர்ந்து தாக்குதலையும் கொலை சம்பவங்களையும் நிகழ்த்தி வருகிறார்கள். அரசு இதில் நடவடிக்கை எடுக்க தொடர்ச்சியாக மறுத்து வருகிறது. அதற்கு காரணம் என்னவென்று நாங்கள் சொல்ல வருவது என்னவென்றால், இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் நேர்மையான துணிச்சலான காவல் அதிகாரிகள் அனைவரையும் அரசு நிர்வாகம் தேர்தல் வருவதை காரணமாக கொண்டு மாற்றிவிட்டது. ஆதலால் இங்கே குற்றம் இழைத்து வரும் சாதி ரீதியான மனநோயாளிகள் வலிமை பெற்று வருகிறார்கள். இதில் அரசு கவனம் கொள்ள வேண்டும். இது இந்நிலை தொடருமாயின் 5 சட்டமன்ற தொகுதியிலும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களும் பாதிக்கப்பட்ட சமுதாய மக்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வாக்கு கூட செலுத்த மாட்டார்கள் என இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இச்சம்பவத்தை கண்டித்து பாதிக்கப்பட்ட தரப்பு மக்களோடு நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை இன்னும் சில நேரத்தில் முன்னெடுக்க இருக்கிறோம் என பத்திரிகையின் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் தமிழக அரசுக்கும் நெல்லை மாவட்ட நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேசா முத்துக்குமார், மாநில தலைவர், தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை. சமுதாய மக்களுக்கு பாதிப்பு தொடர்ச்சியாக பாதிப்பு நடவடிக்கை நிர்வாகம் மாவட்ட காவல்துறையை
நடவடிக்கை சக்திகுளம் பகுதியிலே முதியவர் முருகன் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சாதி வெறியர்கள் மீது நடவடிக்கை கைது செய் உடனடியாக கைது செய் ரத்து செய் கக்க நகர் பகுதியிலே அப்பாவி இளைஞர் மீது போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய் கைது செய் முத்துராமலிங்க தேவர் படத்தினை சேதப்படுத்திய குற்றவாளிகளை உண்மையான குற்றவாளிகளை கைது செய் ரத்து செய் கக்க நகர் பகுதியிலே அப்பாவி இளைஞர் மீது போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய் அடக்குமுறை திருநெல்வேலி மாவட்டத்திலே மக்கள் மீது அடக்குமுறை தொடர்ச்சியாக அடக்குமுறை நடவடிக்கை சக்திகுளம் கிராமத்திலே அப்பாவி முதியோர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய குற்றவாளிகளை கைது செய் சாதி வெறி மனநோயாளிகளை உடனடியாக கைது செய் நீதி வழங்கு சக்திகுளம் முருகனுக்கு பெரியவர் முருகனுக்கு நீதி வழங்கு கட்டுப்படுத்து திருநெல்வேலி மாவட்டத்திலே சாதி வெறி குண்டர்களை சாதி வெறி மன நோயாளிகளை கட்டுப்படுத்து தமிழக அரசு காவல்துறையை அடக்குமுறை தொடர்ச்சியாக அடக்குமுறை தேவேந்திரகுல மக்கள் மீது திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக அடக்குமுறை நடவடிக்கை தமிழக அரசு காவல்துறை நடவடிக்கை ரத்து செய் கக்க நகர் பகுதியிலே அப்பாவி இளைஞர் மீது போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய் நடவடிக்கை நெல்லை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட காவல்துறையை ரத்து செய்
ரத்து செய். கக்க நகர் பகுதியிலே அப்பாவி இளைஞர் மீது போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய். ரத்து செய். வாங்க.